என்னோடய ஜென்ரல் ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா, நான் 2ஆம் வகுப்பு படிக்கும்போதே நான் உணர்ந்துட்டேன். அப்பயே நான் என்ன ஒரு பெண்ணாவும், என்னுடைய நடை, உடை, பாவனைகள்லாம் ஒரு பெண் மாதிரியே தான் இருக்கும். எல்லாரும் அதை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னை அதனால தான் நெறைய இடத்துல என்ன வந்து கேலி கிண்டல் பண்றதெல்லாம் அவங்க ஒரு ஒரு அதாவது ஒரு ஆக்டிவிட்டியாவே வச்சுக்கிட்டாங்க. அந்த சின்ன வயசுலயே எனக்கு இதுக்கு தோணிடுச்சு. அப்பயிலிருந்தே நான் இப்படி தான் இருக்கேன். என்னுடைய நடை, உடை, பாவனைகள் எல்லாமே அப்படியே தான். இப்ப நான்னா என்னுடைய உடைய மட்டும் நான் மாத்திருக்கிறேன். என்னுடைய நடை, உடை, பாவனைகள் இதே தான். இப்படியே தான் நான் இருப்பேன். ஸோ அது வந்து நான் 2ஆம் வகுப்பு படிக்கும்போதே என்னை வந்து நான் ஒரு திருநங்கையா ஃபீல் பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்பயே. நான் வந்து வெளிப்படுத்தினது வந்து என்னோட பிஹெச்டிக்கு அப்புறமா தான். ஏன்னா, எல்லாரையும் நான் பார்க்கும்போது எங்க சக மக்களை வந்து அவங்க வந்து செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்றது, ரோட்ல பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ற அந்த கஷ்டங்கள், அந்த பிரச்சனைகள்லாம் நான் உள்வாங்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு. எங்க நம்மளும் சீக்கிரமா மாறணும்னா இந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்றதுக்காக, கண்டிப்பா இதெல்லாம் நம்ம தாண்டி எல்லாருக்கும் நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்றது, ஆங்கில துறையில ஒரு சாதனை படைக்கணும் ஒரு திருநங்கையா அப்படின்றதுனால தான் நான் வந்து ரொம்ப லேட்டா வந்து என்னை வந்து உலகத்துக்கு நான் ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சேன்.